விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விடுமுறையில் வெளியூர் செல்லும் மக்களுக்கு வடிவேலுவின் நகைச்சுவை காட்சிகள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் அமைத்துள்ள வித்தியாசமான பிளக்ஸ் பேனர்கள் பலரையும் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில்குமார், எது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக காவல்துறையினரால் வைக்கப்பட்டுள்ள வித்தியாசமான பிளக்ஸ் போர்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெளியூர் செல்லும் பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக வன்னியம்பட்டி காவல் நிலைய சார்பில் சுவாரஸ்யமான பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. இதில் சொல்லிட்டு போங்க தெய்வமே என்ற வடிவேலின் காமெடியை வைத்து பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வெளியூர் செல்லும் மக்களின் வீடுகளில் கண்காணித்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் வீட்டை உடைத்து திருட்டு சம்பவம் நடைபெற்றன. திருட்டு சம்பவங்களை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிசிடிவி காட்சிகள் மூலம் தனிப்படை அமைக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்களின் உதவியோடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது அரையாண்டு விடுமுறை ஆரம்பமாக உள்ளதால் இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விடுமுறை நாட்கள் வருவதை முன்னிட்டு பொதுமக்களின் வழிபாட்டு தலங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல உள்ளனர். இது குறித்து அவ்வாறு வெளியூர் செல்லும் மக்களின் வீட்டை கண்காணித்து பூட்டிய வீடுகளில் திருட்டு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக பொதுமக்களுக்கு எளிதில் புரிய வகையில் அதைப்போல் சொல்லும் விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கும் வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் திரைப்பட நடிகர் வடிவேல் காமெடியை முன்னிறுத்தி விளம்பர பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.